ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மாண்புமிகுவாக உருவாயிருக்கக்கூடிய திரு முஸ்தபா அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். மாண்புமிகு திரு முஸ்தபா, அன்பு வணக்கம். வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப உங்க பணி சிறக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய வெற்றி. நன்றி சார், நன்றி. எதிர்பார்த்தீங்களா நீங்க? டிட் யூ எக்ஸ்பெக்ட் இட்? தொடர்ச்சியாவே நம்ம 1.5 வருஷ காலமாக தமிழக வெற்றி கழகத்தில் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு மக்கள் சக்தி இருக்கின்றது. இது ஒரு பெரிய புரட்சியாக மாறப்போகுது. விசில் புரட்சியாக தமிழ்நாட்டில் தான் தொடர்ச்சியா சார் சொல்ற மாதிரி 67, 77 இன்னைக்கு வந்து 2026 மக்கள் வந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி கண்ணியா வந்து கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன் சார். ஓகே திரு முஸ்தபா, அந்த மதுரை மத்திய தொகுதி தான் கவனிச்சு பேசப்படும் எல்லா தேர்தலையும். ₹1 கொடுக்காம பிடிஆர் ஜெயிச்சார். நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க ஒரு ஓட்டுக்கு? நான் வந்து பிடிஆர் வந்து பிளாஸ்டிக் சேர் கொடுத்து போன வாட்டி இப்ப இந்த தேர்தல் வந்து சந்திச்சாரு. இன்னொரு பெரிய 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 பிரம்பம் அப்படின்னு சொன்னாங்க சுந்தர்சி. அவர் வந்து ஓட்டுக்கு வந்து எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு பிடிச்சாங்கன்னு தேர்தல் கமிஷன் பார்த்தோம். இதெல்லாம் கலந்து சார் பெரிய பிம்பமாக பாரம்பரியம் நாங்க குடும்பத்தை கொண்ட பிடிஆர் அவர்கள் களத்துல நிக்கிறேன்னு சொன்னவர் 5 வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்திருக்கிறார். சிட்டிங் அமைச்சரா இருந்திருக்கார், பைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்கார், ஐடி மினிஸ்டரா இருந்திருக்கார். அப்ப அவர் வந்து மக்கள் வந்து தோக்கடிக்கிறாங்கன்னு சொன்னா அந்த தொகுதிக்கு அவர் ஒண்ணுமே செய்யல என்பதை மக்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கொண்டு மக்கள் வந்து உதயசூரியனை புறக்கணித்து விஜலுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து மக்கள்கிட்ட வந்து சேவை சொல்லி ஓட்டு கேட்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் இன்னைக்கு நான் அவங்க வந்து வெளியில இருந்து வந்தவங்க, நான் மதுரைக்காரன் சொல்லிட்டு கையில மல்லிப்பூயை சுத்திட்டு வந்து ஓட்டு கேட்கிறார். மதுரை மல்லி, மதுரை மக்கள் வந்து பிடிஆருக்கு வச்சாங்க கொல்லி என்பதுதான் இந்த தேர்தல் வந்து வெளிப்படுத்திருக்குன்னு பாக்குறேன். உங்க the bar is so high. ஏன்னா நீங்க ஒரு ஜெயண்ட் ஸ்லேயர் அப்படின்னு உங்களை சொல்லிட முடியும். உங்களை எதிர்த்து போட்டியிட்ட இருவரும், ஒருவர் நாடறிந்த இயக்குனர் மிஸ் குஷ்பு அவர்களுடைய ஸ்டார் பவர் நம்ம பார்த்தோம். இன்னொருத்தர் ரொம்ப பாரம்பரியமா அந்த குடும்பத்துல ஒரு பேங்க் ஆஃப் குட்வில் கொண்டவர். 2 பேரையும் எதிர்த்து நீங்க ஜெயித்திருப்பது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பட் அதனாலேயே உங்க மேல உலகம் முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுக்க நீங்க சொல்லக்கூடிய நாடறிஞ்ச முகத்தோட தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களின் முகம் இந்த உலகமே அறிஞ்ச முகம். அந்த முகம் அங்க வெற்றி பெற்றிருக்கு. ஓகே திரு முஸ்தபா, உங்க வெற்றியை ஸ்லாயித்து எழுதிட்டு வர திரு பெருமாள் மணி அவர்களும் உங்களோட இருக்கிறாரு. அவர் ரொம்ப ஸ்லாயித்து எழுதியிருந்தார் நீங்க வெற்றி பெற்றதை. யூ ஹேவ் சம் க்வெஸ்சன் டு ஆஸ்க். அவர்கிட்ட கேட்கணும். வாழ்த்துக்கள் மாமா. நன்றி நன்றி மாமா, நன்றி மாமா. இதுல என்னன்னா, மாமாவோட பூர்வீகம் வந்து உத்தமபாளையம் தான். கண்டிப்பா உத்தமபாளையம். அவரு ஐயா பிடிஆர் ஐயாவுடைய பூர்வீகமும் அவங்களும் உத்தமபாளையத்தில். அவங்க பெரிய ஜமீன் உத்தமபாளையம் பாளையக்காரர்னே சொல்லலாம். இந்த தேர்தலில் அங்கே உள்ள ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்த ஐயா முஸ்தபா வந்து ஐயா பிடிஆரை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சமூக நீதி பார்வையில் ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் என்ன மாதிரியான ஒரு கணக்கு வழக்குகளை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். உண்மையிலே மாமா ஆரம்பத்திலேருந்தே ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. அப்படியா? ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரா? ஆமாம், ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. அப்புறம் முதன்முறையாக அவர்கிட்ட ஏதாவது கேளுங்க. இல்லை, அவரோட நீண்ட பயணம் தெரியும்ல. ஏன்னா நாங்கள் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியட்டும். நீங்கள் சொல்லுங்க, கேளுங்க. முஸ்தபா சார், நீங்கள் ரொம்ப எளிய பின்புலம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். டாக் டு அஸ் அபவுட் இட். கண்டிப்பாக என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எளிய குடும்பத்தில இருந்து நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியல வந்து சமூக பணி செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு எல்லா எளிய மக்களையும் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் சட்டமன்றத்துக்கு அமைச்சிருக்காரு. இதுல இந்த தேர்தல் நான் ஒண்ணு பாக்குறேன் சார். இந்த தேர்தலில் வந்து பணம் கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது என்பதை வந்து விஜய் சார் வந்து நிரூபிச்சு காட்டியிருக்கிறார். ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து நான் ஒரு பொது தொகுதியில வந்து போட்டிட்டு இருக்கேன் சார். நீங்க வந்து கடைநல்லூர் ஒரு இஸ்லாமிய தொகுதியா பார்க்கப்படுது, பாபநாசம் ஒரு இஸ்லாமிய தொகுதியா பார்க்கப்படுது. அந்த இடத்துல மதுரை மத்திய தொகுதியில அத்தனை பேர் இருந்திருக்காங்க. மரியாதைக்குரிய மூத்த தலைவர் பல நெடுமாறன் ஐயா அவரெல்லாம் அங்க வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினராக களத்துல இருந்தவங்க. அந்த பொது தொகுதியில நீ வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொன்னா ஜாதியையும் மதத்தையும் கடந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் மரியாதைக்குரிய தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்கான்னு பாக்குறேன். ஓகே, நீங்க இன்னொன்னு நம்ம விவாதங்களுக்கெல்லாம் அடிக்கடி வரும்பொழுது தாவேகா நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு தோழமை இயக்கமா காங்கிரஸ் வந்துரும் அப்படின்னு நம்பிக்கை வெளிப்படுத்தி வந்தீங்க. இன்னைக்கு காங்கிரஸ் உங்களுடைய கூட்டணி கட்சி. விவாதத்துல நீங்க வெளிப்படுத்திய நம்பிக்கை இன்னைக்கு ஒரு போஸ்ட் போல் ரியாலிட்டியா நம்ம பார்க்கிறோம். ஹவ் ஹாப்பி ஆர் யூ? ரொம்ப சந்தோஷம் சார். கை கூடயே இருக்கு, கை பாக்கெட்ல வச்சிருக்கிறேன்னு சொல்லி
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு சேப்பாக்கத்துல ரொம்ப மிரண்டு ஜெயிச்ச உதயநிதி சொன்ன மாதிரி இப்ப கை கூட இல்ல, கை வந்து பாத்தீங்கன்னா நியாயத்தின் பக்கம், வெற்றியின் பக்கம், கரைப்படையாத பக்கம். தமிழகத்துல வந்து ஒரு நல்லாட்சி தரக்கூடிய ஒரு தலைவரை நோக்கி வந்திருக்கு. இது அன்னைக்கே வந்திருக்கணும், இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. வரவங்கள நாங்க வருக என்று வரவேற்கிறோம். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.